பிரபல பாலிவுட் நடிகை வித்யா பாலன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். அதில் பெண்கள் எந்த வயதில் உடலுறவு குறித்து முழுமையான அறிவை பெறுகிறார்கள், எந்த வயதில் உடலுறவு குறித்து புரிதலுடன் முழு ஒப்புதலுடன் உடலுறவை கொண்டாட தயாராகிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இளம் வயதில்தான் பெண்கள் தங்களை கவர்ச்சியாக உணர்வார்கள் என்று பலரும் நம்புகிறார்கள். ஆனால் அதைவிடவும் 40களில்தான் பெண்கள் தங்களை அதிக கவர்ச்சியாகவே உணர்வார்கள். உடலுறவு குறித்த ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அதீத தீவிரத்துடனும் இருப்பார்கள். ஏனென்றால் 40 வயதிற்கு பிறகு அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் இருக்காது. அவர்களுடைய கடமைகளில் முக்கால்வாசியை கடந்தும் இருப்பார்கள். அப்போது அவர்களுடைய இளமையும் திரும்பும். இளமை காலத்தில் அவர்கள் மிகவும் பொறுப்பான நபராக, சீரியஸான நபராகவே இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பொறுப்புகள், கடமைகள் ஆகியவற்றில் முக்கால்வாசி கடந்த பிறகு அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கையும் வரும். கணவர் பற்றிய ஒரு புரிதலை அவர்கள் முழுமையாக பெற்றிருப்பார்கள். 40 வயதில் இருக்கும் பெண்களுக்கு அவருடைய கணவர் குறைந்தபட்சம் 15 வருடங்களாக பழக்கமான ஒரு நபராகவும் இருப்பார். ஏனென்றால் எனக்கு தற்போது 40 வயதாகிறது. ஆனால் என்னுடைய 20 வயதில் எதையெல்லாம் நான் யோசித்து வைத்திருந்தேனோ, கற்பனை செய்து வைத்திருந்தேனோ, கனவு கண்டு வைத்திருந்தேனோ அதையெல்லாம் தற்போது நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். 30 வயது வாக்கில் நான் யார், என்னுடைய கடமைகள் என்ன என்று தெரிந்தது. எதற்காக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என தெரிந்தது. என்னுடைய வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தேன். தற்போது 40 வயதாகிவிட்டது. இப்போதுதான் எனக்கு உடலுறவின் மீது நிஜமான உந்துதல் அதிகமாகவே உள்ளது. என்னைப் போலதான் மற்ற பெண்களும் தங்களுடைய குடும்ப பொறுப்புகள், கடமைகள், ஆரம்ப கால பயம் என பல்வேறு காரணங்களால் தங்களுடைய இளமையை கடந்து வந்து விடுகிறார்கள். ஒரு வழியாக ஒரு 40 வயதில் தான் அவர்களுக்கு ஒரு தெளிவும் கிடைக்கிறது. எனவேதான் 40 வயதில் தான் பெண்கள் தங்களை இளமையாகவும் தங்களது உடலுறவு சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முனைவார்கள் என பேசியிருக்கிறார் நடிகை வித்யா பாலன். இவருடைய இந்த கருத்து உங்களுடைய பார்வை என்ன என்றது கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.